அப்புறம் கிரிக்கெட் நியூஸ் போட்டிருந்தோம். அது நிறைய நியூஸ் போயிருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ். WCCயில் ஹைலைட்ஸில் தான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் கிடைக்கும். மொதல் 2 பாலையும் யூஎஸ்ஏ டக்குன்னு வச்சுருக்காங்க. அடுத்த பால் பயங்கரமான LBWவில் அவுட் ஆகிருக்காங்க. 1 விக்கெட் 0 ரன்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரே சிக்ஸுங்க வந்துருச்சு. விக்கெட் எடுத்தோடனே பார்ப்போம் யூஎஸ்ஏவா இந்தியா வந்துட்டு போடும். இன்னும் பயங்கரமான கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்லோ பால் போட்டதெல்லாம் போல்ட் வரும். ஒரே ஆள் தாங்க. எப்படி பயங்கரமான விக்கெட். கடைசி பால்ல மறுபடியும் ஒரு சிக்ஸ். எத்தனை 84 மீட்டருக்கு போயிருக்கு. எப்படி சூப்பர். 4 விக்கெட் எடுத்திருக்கோம். 2.2 பால்கள் முடிஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு கேட்ச் அவுட். எனக்கு புரியல. 5 விக்கெட் ஐயோ மாதிரி இருக்கு. மறுபடியும் ஒரு கேட்ச் அவுட்டா? 6 விக்கெட் 20 ரன்கள் மட்டுமே வருது. 99 மீட்டருக்கு 22 ரன் எடுத்தா நம்ம என்ன ஆயிடுவோம். இது ரொம்ப ஈஸி. நம்ம சேசிங் பண்ணிடலாம். மொதல் பால் 4. மொதல் பால் ரோஹித் சர்மா 4 அடிச்சிருக்காருங்க. 5 ரன். அது நோ பால் வேற. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் ஒரு 4. பயங்கரமான கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. மறுபடியும் ஒரு 4. 4 பேருக்குங்க. சூப்பரான மேட்ச்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் ஒரு 4. எனக்கு புரியல. அசால்ட்டா இன்னும் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு ஓவர்ல 19 ரன் எடுத்துக்கணும். 28 ரன் எடுத்தா இந்தியா இஸ் வின். இல்ல கிங் கோலி கேட்ச் அவுட். கிங் கோலி 1 விக்கெட் எடுத்திருக்காங்க யூஎஸ்ஏ. மறுபடியும் சிப்பா. எத்தனை மீட்டர்? 89 மீட்டருங்க. ஜடேஜா ஜக்கு. ரோஹித் சர்மா இந்த ஸ்ட்ரைக். கேட்ச் அவுட் இல்ல. இது ஃப்ரீ ஹிட் பால். அதனால கேட்ச் அவுட் கிடையாது. யாருக்கு? குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.